வணக்கம் நண்பர்களே! இது நம்மளுடைய 4வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ஸ். எப்படி வந்து நம்ம பேமெண்ட்ஸ் வைக்க போறோம். டே பில் ஆகட்டும், மந்த் பில் ஆகட்டும் 2யுமே நம்ம பார்க்கலாம். நம்ம டிரான்சாக்ஷன்ல போயிட்டோம் அப்படின்னா, அவுட்வர்ட்ஸ் இருக்கும். அவுட்வர்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்முடைய இண்டெக்ஸ் பேஜஸ்ல நம்ம பண்ண ஆல்ரெடி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆயிட்டு இருக்கும். ஐ மீன் அவுட்வர்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு பேமெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில 2 கலர் இருக்கும். ஒண்ணு கிரீன்ல இருக்கும், ஒண்ணு ரெட்ல இருக்கும். இது என்னங்க 2ல என்னங்க டிஃபரெண்ட் அப்டின்னா, ஈஸிங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த விதமான பேமெண்ட்டும் நமக்கு இன்னும் தரல. ஸோ, அதனால நமக்கு அவங்க தர வேண்டிய பேமெண்ட்ட நமக்கு கிரீன்ல காட்டுங்க. சப்போஸ் அவங்க எக்ஸ்டர்னலா பணம் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரூ. 1590 பில்லு. ரூ. 1610 நமக்கு பேமெண்ட் குடுத்துருக்காங்க. ரூ. 20 நம்ம தான் தர வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால உங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, ரெட்ல காட்டுது. நம்ம திருப்பி தர வேண்டிய காசு. பே அவுட் காசு. ஸோ, அதனால உங்களுக்கு இப்படி காட்டுது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ரூ. 301 பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் பேங்கிற பட்டன கிளிக் பண்ணிட்டாவே போதும். உங்களுக்கான பேமெண்ட்டு, என்ன டேட்டு, கஸ்டமரு, சைட்டு, இன்வாய்ஸ் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடும். கஸ்டமர் ரூ. 301னா நம்ம எவ்வளோ வாங்குவோம்னா, 1 1/2 மாசம் அட்வான்ஸ் நம்ம வாங்குவோம் சப்போஸ். நம்ம ஒரு ரூ. 500 வாங்குறோம் அப்படின்னா, ரூ. 500 வாங்கிக்கிறோம். கேஷு, பேமெண்ட் யார் குடுத்தாங்க? என் பேரே போட்டுக்கிறேன். நேரேஷன் கேஷ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்கே என்ன அப்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல என்னோட லெட்ஜர் வந்து அப்டேட் ஆயிரும். ரூ. 500 வரவு வச்சிரும். மீதி ரூ. 199 நான் திருப்பி தர மாரி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த பில் வந்து நமக்கு டேலி ஆகுது. டேலி ஆகுதுன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் க்ளோஸ் ஆனா மட்டும் தான் இந்த பில் நம்ம டேலிங்கிறதே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பில்ல வந்து நம்ம இப்போ டேலி பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஒரிஜினல் அமௌண்ட் ஒரிஜினல் குவான்டிட்டி வந்து 1 இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ சேவ் பண்றேன். இப்போ இந்த பில்ல வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எந்த பில்ல க்ளோஸ் பண்ணா 5 செகண்ட்ஸ் ஆகுங்க. அது நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ஸோட செக்ஷன் வந்து நமக்கு மறைஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒன்லி பேமெண்ட் செக்ஷன் மட்டும் தான் காட்டும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, டேலி ஆயிருக்கும். ரூ. 301லேருந்து நமக்கு ரூ. 300 தான் டேலி. ஸோ டேலி ஆயிருக்கும். நம்ம ஜஸ்ட் பில்ல பார்க்கலாம். அதாவது மெட்டீரியல் எல்லாமே டேலி. பில்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மெட்டீரியல் கிளியர்னே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். ஸோ ஈஸியா உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போ பேமெண்ட்ல போயிட்டு நம்ம திருப்பி தர வேண்டிய காசு ரூ. 200 இருக்கும். ஸோ நம்ம இத கேஷ் அவுட் பண்ணிட்டு சபரிக்கு திருப்பி தந்த மாதிரி நம்ம கணக்கு எழுதிடலாம். ஜஸ்ட் போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பில் வந்து உங்களுக்கு டேலி ஆயிரும். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பில் வந்து உங்களுக்கு டேலி ஆயிரும். அது எங்க போயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு டேலி ஆயிருக்கும். பேமெண்ட் ரூ. 300 குடுக்குறாங்க. பேலன்ஸ் 0. ஸோ கம்ப்ளீட்டோட ஸ்டேட்டஸ்க்கு போயிரும். பெண்டிங்ல இருக்காது. பில் ஆட்டோமேட்டிக்கா மூவ் டூ கம்ப்ளீட்டடுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த பழைய பில் மட்டும் தான் இங்க ஷோ ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட டேவோட பேமெண்ட் வைக்கிற செக்ஷன். ஸோ இதுலயும் எப்படி மந்த்துக்கு நம்ம வைக்கிறது அப்படின்னா, மந்த்துக்கு 2 வகையான ஆப்ஷன்ஸ்ல வைக்கலாம். ஒண்ணு பில் போடுறதுக்கு முன்னாடி வைக்கலாம். இன்னொன்னு பில் போட்டதுக்கு அப்புறம் வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து மாத்திக்க முடியும். ஸோ இப்போ பில் போட்டதுல வந்து நம்ம எப்படி பேமெண்ட் வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இது மந்த்லி இன்வாய்ஸ்க்கு நம்ம போய்க்கிறோம். ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண இன்வாய்ஸிங் இது. ஸோ அதில 3 டாட்ஸ் இருக்கும். 3 டாட்ஸ்ல போயிட்டு பேமெண்ட், டிஸ்கவுண்ட், அடிஷனல் சார்ஜஸ் 3மே இருக்கும். நம்ம பேமெண்ட் வேணா பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து நமக்கு காட்டுது. ஆல்ரெடி நமக்கு பேமெண்ட் போட்ட மாரி காட்டியிருக்கு. அது வந்து ரூ. 11 காட்டுது. இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் ஒரு ₹10 மட்டும் வைக்கிறேன். கேஷ்ன்னு வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து இப்போ சப்மிட் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரூ. 1 தான் டேலி ஆயிருக்கு. ரூ. 1 தான் பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா 30 ஆல்ரெடி பேமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு 3 பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டா பண்ண பேமெண்ட் இந்த பேமெண்ட். இது பல்க் பேமெண்ட்ல வந்திருக்கு. இது நார்மல் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1 மட்டும் இருக்கு. இப்போ மறுபடியும் நான் இதுக்கு பேமெண்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னா, எனக்கு இங்க ரூ. 1 மட்டும் தான் காட்டும். நான் ரூ. 1 கேஷ் போட்டு டேலி பண்றேன். நான் டேஷ் போட்டு டேலி பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் எல்லாமே கமெண்ட் ஆயிரும். ஏன்னா பில் டேலி. இப்போ பில்லுல பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டேலி ஆயிருக்கும். ஸோ ரூ. 31 வந்திருக்கும். இங்க மெட்டீரியலோட ரெண்ட் ரூ. 31. ஸோ மத்த எந்த சார்ஜஸ் இல்லாதங்காட்டி எனக்கு டோட்டல் அமௌண்ட் டோட்டல் ரிசீவ்ட் போட்டு பேலன்ஸ் வந்து 0 பண்ணி